வெல்கம் டு ரிஷி ஐஎஸ் அகாடமி. நம்ம டுடே செக்ஷனில் குரூப் 2 மெயின்ஸோடைய 15 மார்க் கொஸ்டினுடைய சாம்பிள் ஆன்சர் ஷீட் பார்க்கலாம். 15 மார்க் கொஸ்டினுடைய சாம்பிள் ஆன்சர் ஷீட் பார்க்கலாம் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸோடைய பார்ட் 2 டாபிக், அதாவது நிர்வாகம் சம்மந்தமான அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான டாப்பிக்கில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி எடுத்திருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்? Mention some institution which promotes cooperative federalism. Explain about the commissions on central state relation. So cooperative federalism என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் சம் இன்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கமிஷனை பற்றியும் கேட்டிருக்காங்க ஆன் தி பிஹாஃப் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். சரி, இந்த மாதிரி 3 விதமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டியூட்டி என்னது? ஸோ இந்த மாதிரி 15 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது உங்களோட டியூட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அப் டு தி கொஸ்டின், அதாவது நீங்கள் ஆன்சர் எழுதும்போது கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக எழுதணும். சரிங்களா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் எழுதணும். இப்போ வாட் இஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லும்போது அதோட டெஃபினேஷன் எழுதினா போதும். மென்ஷன் கேட்கும்போது அதோடைய இன்ஸ்டிடியூஷனோட நேம் லிஸ்ட் மட்டும் எழுதினா போதும். எக்ஸ்பிளைன் கேட்கும்போது அதை விவரித்து எழுதணும். சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் மஸ்ட் பி ரிலவெண்ட் டு கொஸ்டின். தென் இந்த மாதிரி 15 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது நிறைய ஹெட்டிங் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா மேபி அண்டர்லைன் போட வேண்டிய தேவை இருக்காது. பட் மோஸ்ட்லி அண்டர்லைன் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். சரிங்களா? தென் ஃபிகர் மோஸ்ட்லி வரைய ட்ரை பண்ணுங்கள். படம் மோஸ்ட்லி வரைய ட்ரை பண்ணுங்கள். ஸோ படம் வரைஞ்சிங்கன்னா தென் ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் நிறையவே, அதாவது நீங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படத்தில் நீங்கள் சுட்டி காமிப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எழுதினா போதும் இல்லையா? சரி, ஆன்சர் ஷீட்டுக்குள்ளாடி போகலாம். ஸோ ஆன்சர் ஷீட்டுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த லைன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்களே அந்த லைன். ஸோ இந்த லைனுக்கு எந்த சைடு எதுவுமே எழுதாதீங்க. ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பேஸில் மட்டும் எழுதினா போதும். சரிங்களா? சரி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பற்றி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்? ஸோ அதை பற்றி கரெக்டாக எழுதியிருக்காங்க. கிரானுவல் லாஸ்ட் நான் டினோட் பண்ணியிருக்காங்க. கோஆப்ரேஷன் பிட்வீன்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இட் அப்ளைஸ் டு ஃபெடரல் கவர்மெண்ட். இந்த 3 பாயிண்ட்டையும் அழகாக எழுதியிருக்காங்க அப் டு தி மார்க். ஸோ ஃபிகரும் வரைஞ்சிருக்காங்க. சமச்சீர் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த ஃபிகர். 12th பொலிட்டிக்கல் புக் வால்யூம் 1 கொடுத்துருக்காங்க. அதே ஃபிகரை வரைஞ்சிருக்காங்க. சரியா? தென் செகண்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மென்ஷன் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இன்ஸ்டிடியூஷனோட லிஸ்ட்டு மட்டும் எழுதினா போதும். நிதி ஆயோக், சோனல் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இல்லையா? ஸோ 3 கவுன்சில், வேறு எதாவது இருந்துச்சுன்னா கூட எழுதலாம், பிரச்சனை இல்லை. 3மே போதுமானது தான். தென் லாஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை சம்மந்தப்படுத்தி கமிஷன்ஸை கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இன்டர்ஸ்டேட் கமிஷன்ஸை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க ராஜ்மனார் கமிஷன். ஸோ எப்படி சிம்பிளாக எழுதியிருக்காங்க பாருங்களேன். தி கமிட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். தி கமிட்டி இஸ் ஹெட்டட் பை மட்ராஸ் ஹைகோர்ட், PV ராஜ்மனார். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் ஏ 3-member கமிட்டி. இட் ஃபேவர்ட் ஆட்டோனமி டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதே மாதிரி சிம்பிளாக எழுத பாருங்கள். சரிங்களா? வெரி சிம்பிளாக எழுதிட்டிங்கன்னா ரீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பேராகிராஃபை எழுதும்போது அவங்க தேடி பார்ப்பாங்க இல்லை கீவேர்டை. இந்த மாதிரி சிம்பிளாக எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து அங்கே இருக்கிறத கரெக்டாக தெரியுது இல்லையா? தென் ரெக்கமெண்டேஷன் பாருங்கள். ரெக்கமெண்டேஷன் சொல்லும்போது ஆர்டிகல் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஷுட் பி ஃபார்ம்டு. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், எலிமினேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகிளை கரெக்டாக எழுதியிருக்காங்க ஃப்ரம் அவர் கான்ஸ்டிடியூஷன். இட் ஃபேவர்டு ரெசிடியூரி பவர் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். இட் ஆஸ்ட் டோட்டல் அபாலிஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ். பாயிண்ட் பை பாயிண்டாக பின் பாயிண்ட் அழகாக எழுதியிருக்காங்க இல்லையா? சமச்சீர் புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, பேராகிராஃப் வைஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பாயிண்ட் வைஸாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க இல்லையா? ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல் மஸ்ட் பி யூஸ்ட் as a லாஸ்ட் ரிசோர்ட். ஃபினான்ஸ் கமிஷன் மஸ்ட் பி மேட் as a பர்மனன்ட் பாடி. ஸோ எல்லாமே அப் டு தி பாயிண்ட் கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது, அதாவது நம்ம சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்க விஷயம் சரி தான், சிலபஸில் நமக்கு ஈஸியாக படிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி தான், ஜென்ரல் டாபிக் இல்லாமல் ஈஸியாக புக் ஓரியண்டடாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக எழுதணும். இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதாவது மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கு போட்டுருவாங்க. பிகாஸ் அவங்களால குறைக்க முடியாதுல்ல. ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது, ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்குது, அண்ட் கீவேர்ட்ஸ்லாம் அழகாக எழுதியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் மார்க் லூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? சர்க்காரிய கமிஷன், திரும்ப சர்க்காரிய கமிஷன் இயர் எழுதியிருக்காங்க. தென் அதோடைய மெம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. 247 ரெக்கமெண்டேஷனை அப் டு தி பாயிண்ட் எழுதியிருக்காங்க. சரியா? ஓகே, ரெக்கமெண்டேஷன் திரும்ப எழுதியிருக்காங்க. தென் லாஸ்ட்டில் புஞ்சி கமிஷனை பற்றி எழுதியிருக்காங்க இல்லையா?
ஸோ எல்லாமே வந்து தெளிவாக அழகாக எழுதியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 250 வேர்ட்ஸ் ஆகிடுச்சு. உங்களால் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஸ்பேஸ் விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் ஃபுல்லாக எழுதணும்லாம் கிடையாது, சரிங்களா. உங்களால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் எழுத முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எழுதலாம். நீங்கள் கீவேர்ட்ஸில் அழகாக எழுதிட்டிங்கனாலே உங்களால் வந்து ஆன்சர் இங்கே ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ ஹாஃப் வரைக்கும் எழுதினாலும் ஓகே தான், சரிங்களா. ஸோ இந்த ஆன்சர் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. சரி, தமிழ் பார்க்கலாம். சேம் கொஸ்டின் தான். கூட்டுறவு கூட்டாட்சி என்றால் என்ன? கூட்டுறவு கூட்டாட்சி ஊக்குவிக்கும் அமைப்புகள் சிலவற்றை எழுதுக. மாநிலங்களுக்கிடையான குழுக்கள் பற்றி விவரித்து எழுதுக. ஸோ கூட்டுறவு கூட்டாட்சி அப்படியே டிரான்ஸ்லேஷன் தான், சரிங்களா. அப்படியே டிரான்ஸ்லேஷன். கிரான்வில் ஆஸ்டினை பற்றி எழுதியிருக்காங்க. தென் ஒத்துழைப்புங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எதெல்லாம் ஊக்குவிக்கும் அமைப்புகள் அதையும் எழுதியிருக்காங்க, சரிங்களா. 3 அமைப்புகள் இருக்குது, அதையும் எழுதியிருக்காங்க, சரியா. தென் திரும்பவும் அதே மாதிரி இந்த சமைச்செருப்புகளை கொடுத்துருக்கிற ஃபிகர். தென் குழு, ராஜ்மன்னர் குழு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதியிருக்காங்க. தமிழக அரசால் ஓய்வு பெற்றது 3 பேர் கொண்ட குழு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அதான் இம்பார்ட்டன்ட். தமிழ் ஆன்சர் ஒரு தடவை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இந்த 2 பிடிஎஃப்பும் போட்டிருக்கோம், சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ இதை விட இந்த இப்போ ஆன்சர் எழுதியிருக்காங்களே இதை விட கொஞ்சம் கூட பிரித்து எழுதலாம், சரிங்களா. வேர்டு வந்து நெருக்கமாக எழுதாமல் கொஞ்சம் கூட செப்பரேட் பண்ணி பிரித்து எழுதலாம். அப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆன்சர் வந்து அழகாக இருக்கும், வாசிக்கிறது கொஞ்சம் கூட ரசனையாக இருக்கும் இல்லையா. இவங்க சேர்த்து எழுதியிருக்காங்க, கொஞ்சம் கூட பிரித்து எழுதலாம், ஸ்பேஸ் நிறைய விட்டு எழுதலாம், சரிங்களா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதாவது இங்கே இருக்கிற ஃபுல் ஸ்பேஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் நிரப்ப முடியும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ், அதாவது இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் பெருசாக எழுத வேண்டியது இருக்கும் இல்லையா, இங்கிலீஷில் வந்து சின்னதாக எழுத வேண்டியது இருக்கும். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து பெருசாகவே இருக்கும். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸை சின்னதாகவே எழுதிக்கலாம், தமிழை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸை பெருசாக தான் எழுத முடியுங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இதனால் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள், சரியா. ஓகே, சரி, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஆன்சர் ஷீட். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் 12 மார்க்கோட சாம்பிள் ஆன்சர் ஷீட் போடுறோம். தென் அதுக்கப்புறம் 6 மார்க்கோட சாம்பிள் ஆன்சர் ஷீட் போடுறோம், சரிங்களா. நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அதாவது சாம்பிள் ஆன்சர் ஷீட் கிடைச்சதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. அண்ட் பென், நீங்கள் எந்த பென்னை யூஸ் பண்ணி எழுத போகிறீங்களோ, எக்ஸாமுக்கு எந்த பென்னை சூஸ் பண்ணி எழுத போகிறீங்களோ அந்த பென்னை யூஸ் பண்ணி இப்போவே எழுதி ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு போய் ஒரு புதிய பென்னை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எழுத்து வராது, சரிங்களா. ஸோ இப்போவே எந்த பென்னை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பென்னை வச்சு எழுத ட்ரை பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணாதவங்க ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க, அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இங்கே இருக்கிறது மாதிரி இப்போ இங்கிலீஷில் ஆன்சர் இருக்கு இல்லையா, இப்போ தமிழில் கூட கொஞ்சம் கூட அழகாக எழுதியிருக்கலாம், மேபி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கலாம். இங்கிலீஷில் வந்து அழகாக தெளிவாக எழுதியிருக்காங்க இல்லையா, பாயிண்ட் பை பாயிண்ட் அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ இதை மாடலை வச்சுக்கோங்க, சரிங்களா. ஆன்சர்ஸ்னால் இப்படி இருக்கணும், இந்த மாடலை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் கைஸ்.